Hello all. So 2 days ago, UPSC Civil Service ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஸோ அதை பற்றின ஒரு டீட்டெயில் கூட முன்னாடியே நாங்கள் ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம். ஸோ ரிப்பீட்டடாக நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு query வந்துக்கிட்டே இருக்கிறதுனால, ஸோ வி தாட் let us have a detailed discussion as to how you should fill the application form. For those who are applying for the first time and also those who have applied in the last years also, you could find that there is a major difference in the entire application process itself this year. எதனால அப்படின்னு சொன்னா, மேபி பெர்ஹாப்ஸ் சம் ஆர் attributing it to the last year's பூஜா கெட்கரோட அந்த ஃப்ராட் கேஸ். இதெல்லாம் இந்த ஒரு காரணங்கள்னால மேபி அந்த டாக்குமெண்ட் அப்லோட் பண்றதா இருக்கட்டும், ஜெனியூனிட்டி ஆஃப் சர்டிஃபிகேட்ஸ் இது எல்லாத்தையுமே முன்னாடியே அசர்டன் பண்றதுக்காக இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸை ரொம்ப லென்த்தியாகவும் எல்லா டீட்டெயில்ஸையும் நம்ம இப்பவே அப்லோட் பண்ற மாதிரியான ஒரு சிஸ்டம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க ஃப்ரம் திஸ் இயர் ஆன்வர்ட்ஸ். ஸோ இஃப் யூ லுக் அட் ஹியர், இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ல ரொம்ப கிளியரா என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இதுல ஒரு 4 பார்ட் ஆஃப் அப்ளிகேஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். அதுல உங்களோட பேசிக் டீடைல்ஸ்லாம் கொடுக்கணும். Then the profile will have to be completed. Then part 2 is your application form. This is where you are applying for the civil services examination. You have to apply for civil service examination or forest or for both. இந்த மாதிரியான எக்ஸாம் டீடைல்ஸ் எல்லாம் இதுல ஃபில் பண்ணணும். After the exam detail is done, this is what will typically happen in the application process of prelims till date. இன்ன வரைக்கும் இப்படிதான் நடந்திருக்கு. சரி, ஓடிஆல கொஞ்சம் மினிமம் டீடைல்ஸை ஃபர்னிஷ் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் நீங்க என்ன ப்ரிலிம்ஸ் எழுத போறீங்க, என்ன சப்ஜெக்ட் எடுக்க போறீங்க, எந்த சென்டர் வேணும், இந்த டீடைல்ஸ் எக்ஸாமினேஷன் டீடைல்ஸை மட்டும் நீங்க அப்ளை பண்ணிட்டு ஃபீஸ் பே பண்ணா உங்க ப்ரிலிமினரி ஸ்டேஜ் முடிஞ்சிடும். தென் மெயின்ஸ் ஸ்டேஜ்ல கிளியர் ஆறவங்களுக்கு டீடைல்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்னு ஒன்று ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். அந்த டீடைல்டு அப்ளிகேஷன் ஃபார்மை 1ன்னு சொல்லுவாங்க, DAF 1. அதுக்கப்புறம் இன்டர்வியூ போறப்போ உங்க சோஷியோ எக்கனாமிக் பேக்ரவுண்டு, ஓபிசியில் இருக்கக்கூடிய annexures இது எல்லாத்தையுமே அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, திஸ் இஸ் ஹவு டிபிக்கலி தி அப்ளிகேஷன் ப்ராசஸ் வாஸ். ஆனா இந்த வருஷத்துல எல்லாமே இப்பவே நம்ம பண்ற மாதிரி இருக்கு. அண்ட் தட் இஸ் வை ஃபர்ஸ்ட் ப்ரொஃபைல்ல டீடைல்டா எல்லாத்தையும் அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. செகண்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம், தேர்ட் வந்து DAF. சரி, DAFல தான் நீங்க வந்து உங்களோட சர்வீஸ் ப்ரிஃபரன்ஸ்ல இருந்து, உங்களோட ஹாபிஸ்ல இருந்து, உங்க சோஷியோ எக்கனாமிக் பேக்ரவுண்ட் எல்லாத்தையும் நீங்க போடுற மாதிரி இருக்கு. அண்ட் பார்ட் 4ன்றது கம்ப்ளீஷன். அதுல வந்து நீங்க எந்த சென்டர் வேணும் என்னன்னு சொல்லிட்டு பே பண்ணா இது முடிஞ்சு. இந்த 4 பார்ட்ஸையும் நீங்க கம்ப்ளீட் பண்ணாதான் உங்க அப்ளிகேஷன் இஸ் ஓவர். ரைட். ஸோ பெர்ஹாப்ஸ் ஆன் த ஃபேஸ் ஆஃப் இட், இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் இட்ஸ் அஃப்கோர்ஸ் டூ லென்தி அண்ட் சம்டைம்ஸ் டூ கம்பர்சம் அண்ட் கன்ஃபியூசிங் ஃபார் ஆஸ்பிரன்ஸ். அதனால நிறைய டவுட்ஸ் நிறைய பேருக்கு இருந்திருக்கு. ஸோ அதை ஓரளவுக்கு எல்லா நிட்டிகிரிட்டிக்குள்ளேயும் போக முடியல. ஸோ ஐ வென்ட் த்ரூ தி அப்ளிகேஷன். அது எதெல்லாம் ஃபில் பண்ணணும் அப்படின்றத வச்சுட்டு, ஸோ ஃப்ரம் ஆர் எக்ஸ்பீரியன்ஸ் ஐ வில் பி ஷேரிங் வித் யூ சர்டன் திங்ஸ் ஆஸ் டு ஹவ் யூ ஷுட் ஃபில். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இந்த ஓடிஆர் முடிச்சோடனே பேசிக்கா ஒரு உங்களோட மெயில் ஐடி இதெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு உங்க ப்ரொஃபைலுக்குள்ள போனோடனே இந்த எவ்ரி பார்ட் பர்சனல் இன்ஃபர்மேஷன் இந்த ஒவ்வொன்றையும் நீங்க கிளிக் பண்ணா அதுக்குள்ள நிறைய டீடைல்ஸ் இருக்கு. திஸ் எல்லா டீடைல்ஸையும் ஃபில் பண்ணாதான் it will have a tick mark in it. சரிங்களா? இங்க ஒரு டிக் மார்க் வரும், கிரீன் கலர்ல டிக் மார்க் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்ன்றது என்னன்னா, இந்த ப்ரொஃபைல் கம்ப்ளீஷன்ன்றது எல்லாத்தையும் முடிக்கிற மாதிரி இருக்கு. ஓகே, ஸோ இதுக்குள்ள நீங்க ஒவ்வொன்றா போக போக இப்போ பர்சனல் இன்ஃபர்மேஷன் உங்க பேர் இதெல்லாம் கொடுத்துருப்பீங்க, அது ஒரு பெரிய இஷ்யூ கிடையாது. எந்த ஏரியாஸ்ல சில கன்ஃபியூஷன்ஸ் வருது அப்படின்றத மட்டும் ஐ எம் கோயிங் டு கிளியர் இட் ஃபார் யூ. கம்யூனிட்டின்னு வர்றப்ப, for those opting for general, it's no issue. For those opting for other categories, for example, EWS, OBC, SCST, இவங்களுக்கு there will be further சில questions வரும். So OBC பொறுத்த அளவுக்கு, EWSனாலும் you have to furnish certain statements. SCSTன்னு வர்றப்ப நீங்க if you belong to SCST, then you have to put the name, இதெல்லாம் வந்துரும். ஓபிசின்னு வர்றப்ப டு யூ பிலாங் டு கிரீமி லேயர் அப்படின்னு ஒரு கொஸ்டின் வந்துச்சுன்னா, இஃப் யூ சே நோ, ரைட், ஐ திங்க் ஹியர் இட் இஸ் லிட்டில் பிட் டிஃப்ரெண்ட் ஹியர். ஸோ நோ அப்படின்னு நீங்க கொடுத்துட்டீங்க, சரியா? டு யூ பிலாங் டு கிரீமி லேயர்,
known கொடுத்துட்டீங்க. Only if you do not belong to the creamy layer, you are eligible to apply for OBC. சரியா? இப்படி போட்ட உடனே ஃபர்ஸ்ட் கம்யூனிட்டி சர்டிபிகேட் வரும். ஸோ நேம் ஆஃப் த கம்யூனிட்டி இதெல்லாம் வந்துச்சுன்னா உங்களோட பெர்மனன்ட் கம்யூனிட்டி சர்டிபிகேட் இருக்குல்ல, பெர்மனன்ட் கம்யூனிட்டி சர்டிபிகேட் அதை நீங்க உள்ள போடுற மாதிரி இருக்கும். ஒருவேளை இதுல நோன் போட்டிருந்தீங்கன்னா எந்த கம்யூனிட்டி சர்டிபிகேட் நம்பர்னு கேட்கும். ஸோ வாட் இஸ் த சர்டிபிகேட் நம்பர்னா ஓபிசி நான் கிரீமி லேயர் சர்டிபிகேட் நீங்க போய் நீங்க அப்ளை பண்ணி உங்க ஜோன்ல அப்ளை பண்ணி உங்க தாசில்தார்ட்டையோ ரெவன்யூ தாசில்தார்ட்டையோ யார்ட்டையோ ஒரு அந்த அப்ளிகேஷன் வாங்கி ஓகேன்னு சொல்லி அப்ரூவல் கொடுத்துருப்பாங்க. அந்த ஓபிசி நான் கிரீமி லேயர் சர்டிபிகேட்டோட நம்பரை அதுல போடணும். சரியா? போட்டுட்டு டேட்டும் கேட்பாங்க. ரைட், இதுல டேட் வரும். இதுல இருக்கு பாருங்க. ஸோ சர்டிபிகேட் நம்பர், இந்த சர்டிபிகேட் நம்பர்ன்றது என்சிஎல் சர்டிபிகேட் நம்பரை போட்டுருங்க, நான் கிரீமி லேயர் சர்டிபிகேட். அடுத்து இதுல டெசிக்னேஷன்லாம் இருக்கும், அதை நீங்க பாத்தீங்கன்னாலே அந்த சர்டிபிகேட்ல யார் சைன் போட்டிருக்காங்கன்றது வரும். டேட் ஆஃப் இஷ்யூ, இந்த டேட் ஆஃப் இஷ்யூல நீங்க 1/04/2024 இந்த டேட்டுக்கு முன்னாடி ஆனா டேட்டே போட முடியாது. the application itself will reject if you put a date before it, which means இந்த டேட்டுக்கு அப்புறம் தான் நீங்க வாங்கியிருக்கணும். அதுல நீங்க என்னைக்கு வாங்கியிருக்கீங்களோ அதோட இன்புட் அதுல போட்டுருங்க. சரியா? ஸோ ஃபுல் அட்ரஸ் அப்படின்னு சொன்னா அதுல இருக்கிற அட்ரஸ் போடுங்க. அப்படின்னா நீங்க ரொம்ப இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹெட் குவார்ட்டர்ஸ் டெபுட்டி தாசில்தார் அப்படின்ற ஒரு டெசிக்னேஷன் உங்களோட அப்ளிகேஷனுக்கு வந்திருக்குன்னு வைங்க, உங்களோட என்சிஎல் சர்டிபிகேட்டுக்கு அவங்க தான் சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னா அந்த ஜோனு அதை போட்டிருப்பாங்க, அது மட்டும் போட்டா போதும். ஃபுல் அட்ரஸ்னா நீங்க போய் அவங்களோட அட்ரஸ் எல்லாம் தேடி அது எங்க இருக்கும், கவர்மெண்டோட டிபார்ட்மெண்டோட அட்ரஸ் எல்லாம் பார்த்து போடணும்னு தேவையில்ல. வாட் எவர் இஸ் தேர் இன் யோர் ஓபிசி நான் கிரீமி லேயர் சர்டிபிகேட், அவங்களோட ஸ்டாம்ப், உங்களோட அத்தாரிட்டி, டெசிக்னேஷன், ஏரியா, அந்த அட்ரஸை போட்டா போதும். ஓகே, ஸோ நேம் ஆஃப் தி கேஸ்ட் அண்ட் கம்யூனிட்டி. அதுக்கப்புறம் ஒருவேளை நீங்க ஓபிசியா இருந்தீங்கன்னாலும் சரி, எஸ்சி/எஸ்டி எதுவா இருந்தீங்கனாலும் அவங்களே ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ ஜஸ்ட் பேஸ்ட் திஸ் லிங்க் இன் an alternate browser or let's say a tab. உங்களுக்கு ஒரு இது வரும், உங்களோட கம்யூனிட்டி நேம் சென்ட்ரல் லிஸ்ட்ல எங்க வருதுன்னு பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 100ல வருது, 129ல வருது, 029ல வருது அப்படின்னு சொன்னா யூ ஜஸ்ட் ஹாவ் டு புட் இட். சரியா? ஸோ கேர்ஃபுல்லா இது வந்து நீங்க அப்ளிகேஷன் ப்ராசஸ் வர்றப்ப இந்த லிங்க் கொடுத்துருக்காங்க. ஸோ ரீடைரக்ட் and go into this link and then carefully put it here. Okay, பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த டீடைல், do you want to make available your personal information? ஏன்னா 2016ல சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து ஒரு ரூல் வருது, ஜியோ வருது, that those who are clearing for the interview stage, சரியா, ஆனா வந்து இன்டர்வியூ ஸ்டேஜ் வரைக்கும் போயிட்டு ஃபைனல் லிஸ்ட்ல இல்லாதவங்களுக்கு அந்த மார்க்ஸ் இன்ஃபர்மேஷன், the மார்க்ஸோட இன்ஃபர்மேஷனை can we use this your data and can we send your data to other organizations for PSUs அப்படின்னு சொல்லிட்டு நாங்க அதெல்லாம் பண்ண போறோம் with your consent. உங்களுக்கு ஓகேனா உங்களோட ப்ரொஃபைல், உங்க கேண்டிடேட்டோட எல்லா டீடைல்ஸையும் எடுத்து let's say பாரத் பெட்ரோலியம் அப்படின்னு ஒரு PSU இருக்குன்னா அவங்களுக்கு அனுப்புவாங்க. for them if there is any recruitment process needed then they can recruit you. சரியா? ஸோ அதுக்கு ஓகேவா என்னன்னு கேட்குறாங்க. this is not something to be afraid of, so kindly put yes. சரி, it may benefit if at all in the future. அடுத்து உங்களோட எஜுகேஷனல் டீடைல்ஸ் பொறுத்த அளவுக்கு மெட்ரிகுலேஷன் இருக்கும், ஒரு 10th இருக்கும், தென் 12th இருக்கும், தென் கிராஜுவேஷன். ஆல் திஸ் 3 stages யூ ஹாவ் டு கிளியர். சரியா? எல்லாத்தையும் ஃபில் பண்ணணும். ஸோ பர்சன்டேஜஸ் ஆஃப் மார்க்ஸ் சிலருக்கு பர்சன்டேஜஸ் இருக்கும், சிலருக்கு சிஜிபிஏ என்ற கான்செப்ட் இருக்கும். ஸோ சிஜிபிஏ பெரும்பாலும் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் காலேஜில் இருக்கும். சரியா? இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி ஆர் இன்ஜினியரிங்லாம் படிக்கிறீங்கன்னா 7 point அந்த மாதிரி இருக்கும். ஸோ 10க்குள்ள இருக்கும். ஸோ 9, 8, so 9.2 for example you are securing out of 10. So you can put it in this way, then year of passing. Subject பொறுத்த அளவுக்கு என்ன சப்ஜெக்ட் போடுறது அப்படின்னு சொன்னா அந்த கோர் சப்ஜெக்ட்ஸ் லைட்டா நீங்க ஸ்பெசிஃபை பண்ணா போதும். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் லாங்குவேஜ் படிச்சிருப்பீங்க, மேத்தமெட்டிக்ஸ் படிச்சிருப்பீங்க, பயாலஜி படிச்சிருப்பீங்க, சோஷியல் சயின்ஸ் படிச்சிருக்கலாம். ஸோ ஜஸ்ட் புட் தோஸ் சப்ஜெக்ட்ஸ். Here I've just put comma, but comma அதெல்லாம் போட முடியாது, ஏன்னா no special characters are allowed. ஸோ அதை மட்டும் நீங்க கொஞ்சம் போட்டா போதும். தென் நேம் ஆஃப் த போர்டு, யூனிவர்சிட்டி எல்லாம் உங்களோட சர்டிஃபிகேட்ஸ்லயே இருக்கும்.
ஸோ 10th சர்டிஃபிகேட்ல நீங்க மெட்ரிகுலேஷன் போர்டா, எஸ்எஸ்எல்சி போர்டா, all of this details you can find. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இதை ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல உங்களுக்கு டவுட்ஸ் வரக்கூடாது. தென் the same applies for intermediate or 12th and graduation also. கிராஜுவேஷன்ல நம்மளுக்கு சிஜிபிஏ இருக்கும். ஸோ ஆல் தி அதர் டீடைல்ஸ் யூ ஹாவ் டு ஃபில். சரியா? ஸோ சர்டிஃபிகேட் நம்பர் இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு சர்டிஃபிகேட் வரல, யூ ஹாவ் நாட் காட் a degree certificate, உங்களோட ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் இருக்கும், அந்த நம்பரை வச்சு கூட நீங்க போட்டுக்கலாம். ஓகே. அண்ட் சில சர்டிஃபிகேட் இருக்கும், அந்த சர்டிஃபிகேட்ல பின்னாடி ஒரு சில யூனிவர்சிட்டிஸ்ல ஃப்ரண்ட்ல கொடுத்துருப்பாங்க, there will be a seal and a sign. So certificate number இருக்கும், issuing authority. For example, in my case, it will be the controller of examination. My degree certificate, it will have controller of examination, COE. Address வந்து அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை. ஓகே. ஸோ இந்த மாதிரி உங்களோட சர்டிஃபிகேட்டை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்து, ஸோ ஒன்ஸ் யூ ஹவ் அப்ளைடு இந்த எஜுகேஷன் டீடைல்ஸ் நீங்க முடிச்சதுக்கு அப்புறம் டாக்குமெண்ட் அப்லோட் இருக்கும். சரியா? டாக்குமெண்ட் அப்லோட்ல நீங்க போட்ட டீடைல்ஸ் எல்லாத்துக்கும் மெட்ரிகுலேஷன் அப்படின்ற மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும். எல்லாமே 1 MB உள்ள இருக்கணும். அதனால இந்த சைஸ் ஃபார்மேட்டிங், ரைட், ஃபைலோட நேச்சர், இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து இந்த டைம் எல்லாமே அவங்களே வந்து ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் ஃபோட்டோலாம் எப்படி நீங்க எடிட் பண்ணணும்னு சொல்லி ஒரு டுட்டோரியலே உள்ள லிங்க் பண்ணியிருக்காங்க. சரியா? தட் ஷுடன்ட் பி a ப்ராப்ளம். ஸோ அதனால இது எல்லாத்தையுமே கரெக்டாக பார்த்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ மெட்ரிகுலேஷன் இஸ் இது 10th உங்களுக்கு கம்பல்சரி. தென் யோர் கிராஜுவேஷன். சரியா? ஸோ கிராஜுவேஷன் இஸ் கம்பல்சரி. ஏதாவது ஃபோட்டோ ஐடி கொடுக்கணும். ஸோ எந்த ஃபோட்டோ ஐடி நீங்க இங்க கொடுக்குறீங்களோ, எந்த ஃபோட்டோ ஐடியை வச்சு நீங்க எக்ஸாம், with the examination process also you have to select a photo ID. Make sure that you don't lose it, you have it with you. சரியா? ஏன்னா அதை வச்சு தான் நீங்க ப்ரிலிம் ஸ்டேஜ்க்கா இருக்கட்டும், மெயின் ஸ்டேஜா இருக்கட்டும், you have to carry your photo ID also, and therefore kindly உங்களுக்கு இருக்க சர்டிஃபிகேட்டை வச்சு இதில் போடுங்க. ஓகே. ஸோ அதே மாதிரி ஏதாவது கேட்டகரி உங்களுக்கு ஓபிசி, நான் கிரீமி லேயர், இடபிள்யூஎஸ் இந்த கேட்டகரிலாம் இருந்துச்சுன்னா அந்த சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணும். ஸோ இதுல ஓபிசியா இருக்கிறவங்க நான் கிரீமி லேயர் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணும். சரியா? எஸ்சிஎஸ்டிஸ் நீங்க வந்து உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணலாம். இடபிள்யூஎஸ் ஆல்சோ இடபிள்யூஎஸ் சர்டிஃபிகேட் யூ ஹாவ் டு அப்லோட். சரியா? அண்ட் அண்டர்டேக்கிங். சரியா? இந்த அண்டர்டேக்கிங்ல இதுலயே அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, ப்ரோஃபார்மா கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னு சொன்னா, யூ ஹாவ் டு டவுன்லோட் இட். இந்த ஓபிசி டெக்ளரேஷன் இருக்குல்ல, ஓபிசி டெக்ளரேஷன் ஆர் இடபிள்யூஎஸ் அண்டர்டேக்கிங், இதை நீங்க டவுன்லோட் பண்ணி அதுல உங்க கையில ஃபில் பண்ணி then you have to upload here, scan it, make it into a PDF file, and you have to upload this undertaking. And the original எந்த ஃபைலை நீங்க அப்லோட் பண்றீங்களோ that original has to be submitted during the time of your personality test, and therefore don't lose this particular paper. எந்த பேப்பரை எந்த இப்போ இன்னைக்கு டேட் போட்டு ஒரு கையெழுத்து போடுவீங்களே, அந்த இதை தாராளமா கண்டிப்பா என்ன பண்ணும், சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. டோன்ட் லூஸ் இட். ஓகே. ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷன். சரி, இதுக்கு என்ன சார் சர்டிஃபிகேட் அப்படின்னா, இது ஒன்றும் இல்லை. நீங்க ஓபிசியா இருந்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஓபிசி நீங்க 32 இயர்ஸ்க்கு மேல நீங்க எழுதுறீங்க அப்படின்னு சொன்னா, தென் ஒன்லி ஃபார் தட் யூ ஹாவ் டு அப்லோட், நாட் ஃபார் ஆல். அண்டர்ஸ்டாண்ட்? எல்லாரும் ஓபிசினா இதை போடணும் அப்படின்னு கிடையாது. ஏஜ் ரிலாக்ஸேஷன் உங்களுக்கு 32 ஏஜஸ்க்கு மேல நீங்க எழுதுறீங்க அப்படின்னு சொன்னா, then you are claiming your reservation or age relaxation. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணும், நீங்க உங்களுக்கு ஓபிசி சர்டிஃபிகேட்னா ஓபிசி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணும். அப்படி இல்லைன்னா உங்களோட எஸ்சிஎஸ்டி சர்டிஃபிகேட் நீங்க அப்லோட் பண்ணா போதும். ஓகே. ஸோ இடபிள்யூஎஸ்க்கு இது வராது. ஸோ ஒன்லி ஃபார் ஓபிசி அண்ட் எஸ்சிஎஸ்டிஸ். ஓகே. ஸோ இது வந்து என்ன அப்படின்னு சொன்னா, மெயின்ஸ் ஸ்டேஜ்ல இது எதுக்காக அப்படின்னா, மெயின்ஸ் ஸ்டேஜ்ல லாங்குவேஜ் பேப்பர்னு ஒன்று இருக்கும். அந்த லாங்குவேஜ் பேப்பர் இஸ் எக்ஸம்டட் ஃபார் தீஸ் ஏரியாஸ். அதனால ஒருவேளை நீங்க இந்த ஏரியால இருந்து வந்தீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட் ப்ரூஃப் அப்லோட் பண்ணும். உங்ககிட்ட இல்லைன்றதுனால யூ டோன்ட், திஸ் இஸ் நாட் அப்ளிகபிள் டு யூ. ஸோ இதை நம்ம பண்ண தேவையில்ல. சரி, ஏதாவது எக்ஸப்ஷனல் ப்ரைஸஸ், சர்டிஃபிகேட்ஸ் இதெல்லாம் இருந்துச்சுன்னா இதுல நீங்க அப்லோட் பண்ணும். உண்மையான ஜெனியூனான ப்ரைஸ், ஜெனியூனான சர்டிஃபிகேட்ஸ் காலேஜ் லெவல்ல, ஸ்கூல் லெவல்ஸ்ல ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா ஸோ அதை நீங்க அப்ளை பண்ணலாம். அதை அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுங்க. பெரும்பாலும் இந்த சின்ன சின்ன பார்ட்டிசிபேஷன் ப்ரைஸ் அதெல்லாம் நம்ம போடுறதுல இட் இஸ் நாட் கோயிங் டு பி வர்தி ஆஃப் என்ஹான்சிங் யுவர் ப்ரொஃபைல். சரியா? ஃபைன்.
ரைட், இதான் அந்த ப்ரோஃபார்மா. இதுல இதை நீங்க டவுன்லோட் பண்ணி இதை எழுதி என்ன பண்ணும், இது எல்லாத்தையும் எழுதிட்டு அதில் அப்லோட் பண்ணி இந்த பேப்பரை தொலைக்காம வச்சுக்கோங்க. ஓகே, ஃபைன். ஸோ தென் த டீட்டெயில்ஸ். ஸோ த நெக்ஸ்ட் டீட்டெயில் உங்களோட பேரண்ட் ப்ரொஃபைல் இருக்கும். ஸோ இதுல பேரண்டல் இன்ஃபர்மேஷன், ஸோ டாக்குமெண்ட் அப்லோட்லாம் பண்ணதுக்கு அப்புறம் பேரண்டல் இன்ஃபர்மேஷன். பேரண்டல் இன்ஃபர்மேஷன்ல பெரும்பாலும் உங்களோட ப்ரொஃபஷன் எதுல இருக்கு, உங்களோட அட்ரஸ், ஆல் ஆஃப் திஸ் டீட்டெயில்ஸ் யூ ஹாவ் டு டூ. ஸோ இதை பார்த்துக்கோங்க. ஆனுவல் இன்கம் என்ன அப்படின்றதெல்லாம் வச்சு கரெக்டாக போட்டுக்கோங்க. இதே இது உங்களுக்கு மதருக்கும் வரும், சரியா? ஸோ திஸ் ஷுடன்ட் பி அ ப்ராப்ளம் ஃபார் யூ. எம்ப்ளாய்மெண்ட் இன்ஃபர்மேஷன், ஒருவேளை நீங்க எம்ப்ளாய்டா இருந்தீங்கன்னா அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் போடணும். இஃப் யூ ஆர் நாட் எம்ப்ளாய்ட் ஜஸ்ட் புட் நோ எவ்ரிவேர். ஓகே, ரைட். ஸோ எக்ஸாம் இன்ஃபர்மேஷன் இங்க வருது. இந்த எக்ஸாம் இன்ஃபர்மேஷனை பொறுத்தளவுக்கு have you been debarred? No, most of you would not have been debarred. UPSC இதுக்கு முன்னாடி எழுதிருக்கீங்களா? எஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 3 அட்டம்ப்ட்ஸ் நான் கொடுத்துருக்கேன். இங்க ப்ரிலிமினரி 3 அட்டம்ப்ட்ஸ் நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொன்னா 3 செட்ஸ் எனக்கு ஓப்பன் ஆகும். தட் இஸ் இது வந்து 2024, ரைட்? ஸோ திஸ் இஸ் 2023, this is 2022. Here you have to put your roll number. Sir, I don't know my roll number, மறந்துட்டேன் அப்படின்னா நோ இஷ்யூ. அவங்களே என்ன கொடுத்துருக்காங்க, இதுக்கெல்லாம் ஒன்றும் பயப்பட தேவையில்லை. இதெல்லாம் மறந்து போச்சு அப்படின்லாம் ஒன்றும் இல்லை. 0000 போட்டா போதும். அதாவது எவ்வளோனா 1 2 3 4 5 6 7 டிஜிட்ஸ் ஆஃப் 0. அதுதான் உங்களோட 7 டிஜிட் தான் நம்மளோட ரோல் நம்பர்ஸா இருக்கும். ஸோ அதனால 70 அதில் போட்டுருங்க, அவ்வளோதான். சரி, இது மேண்டேட்ரி ஃபீல்ட். அதனால ஒருவேளை நீங்க எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா நீங்க எந்த வருஷம் எழுதுனீங்க அப்படின்ற டீட்டெயிலும் இதுக்குள்ள ரோல் நம்பர்ஸ் எல்லாத்தையும் 00ன்னு ஃபில் பண்ணிட்டா போச்சு. ஓகே, அண்ட் ஆல்சோ சேவ் எவ்ரி திங். அண்ட் அதே மாதிரி நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சைடில் உங்களுக்கு என்ன காலம் போயிட்டு இருக்கும் அப்படின்னு சொன்னா இந்த பர்சனல் இன்ஃபர்மேஷன் டிக் ஆயிட்டு இருக்கா அப்படின்றதெல்லாம் ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் நம்ம இப்போ வரைக்கும் எதுல இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா பார்ட் 1 ப்ரொஃபைல் கம்ப்ளீஷன்ல தான் இருக்கிறோம். ஓகே, ரைட். இது எக்ஸாம் இன்ஃபர்மேஷன். ஸோ ஹேவ் யூ எவர் பீன் அலோகேட்டட்னா ஒருவேளை சர்வீஸ்ல இருந்தால் அவங்க பண்ணுவாங்க. தே வோன்ட் பி ஹேவிங் டவுட்ஸ். ஸோ நியூ கமர்ஸ் எல்லாம் பெரும்பாலும் இது இல்லை அப்படின்னு போட்டுருவீங்க. ஃபைன். ஸோ நவ் எக்ஸாம் டீட்டெயில்ஸ், எம்ப்ளாய்மெண்ட் இன்ஃபர்மேஷன் போட்டாச்சு, எக்ஸாமினேஷன் இன்ஃபர்மேஷன் போட்டாச்சு. நவ் அச்சீவ்மெண்ட், ப்ரைசஸ், மெடல்ஸ் அண்ட் அதர்ஸ் அப்படின்ற இன்னொரு காலம் வரும். இதில் தான் இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ்லாம், ஒருவேளை ஏதாவது ப்ரைஸ் வின் பண்ணியிருக்கீங்களா, ஸ்காலர்ஷிப்ஸ் வின் பண்ணியிருக்கீங்களா, யூனிவர்சிட்டி லெவலில், ஸ்டேட் லெவலில், இந்த டீட்டெயில்ஸ் ஏதாவது ஒன்று போடலாம். ஹேவ் யூ பார்ட்டிசிபேட்டட் இன் ஸ்போர்ட்ஸ், நாட் அன் இன்ட்ரெஸ்ட் இன் ஸ்போர்ட்ஸ், உண்மையிலேயே ஏதாவது பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு ஏதாவது ஒரு லெட்ஸ் சே யூ மே பி ஹேவிங் a certificate, for that you can. So NCC, NSS இதில் ஏதாவது பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தா பண்ணுங்க. லீடர்ஷிப் இன் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ், ரைட்? ஸோ டோன்ட் பி ஃபீலிங் தட் யூ ஹவ் பீன் அ ஸ்கூல் பீப்புள் லீடர் இன் மை 4th ஸ்டாண்டர்ட் 5th ஸ்டாண்டர்ட் அப்படின்னு ரொம்ப சைல்டிஷாக போட வேண்டாம். ஃபார் எக்ஸாம்பிள், எஸ்பெஷலி இன் யுவர் காலேஜ், இஃப் யூ ஹவ் பீன் a head of a particular club, of a particular group, அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் தாராளமாக இதில் போடலாம், சரியா? ஸோ லீடர்ஷிப் பொசிஷன்ஸ் ஏதாவது பர்டிகுலர் கிளப்புக்கு பெரும்பாலும் காலேஜஸ்ல கிளப்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அதில் நீங்கள் மெம்பராக இருந்திருந்தீங்களா, இஃப் யூ ஹவ் லெட் இட், ஸோ கைண்ட்லி யூ கேன் புட் இட் ஹியர், சரியா? ஸோ பெரும்பாலும் இதில் எதுவுமே போடுறதுக்கு இல்லை அப்படின்னு சொன்னால் பயப்பட வேண்டாம், ஜஸ்ட் புட் நதிங் ஹியர். ஓகே, ஃபைன். இப்போ லாஸ்ட், other curricular activities and interests such as hobbies. So any type of interest that you have, சரியா? ஹாபிஸ் ஓட சேர்த்து உங்களுக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருக்கா? இங்க தான் நிறைய பேர் என்ன எழுதுறதுன்னு தெரியல. பிகாஸ் ஹாபி எல்லாமே நம்மளுக்கு எதுல ஃபில் பண்ணுவோம்னு சொன்னா DAF 2ல தான் ஃபில் பண்ணுவோம். பட் ஹியர் தே ஆர் ஆஸ்கிங் இட் இன் த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் இட் செல்ஃப். ஸோ வாட் குட் பி ரீடிங் புக்ஸ் அப்படின்னு நீங்க போட்டு வாட் புக் ஹேவ் யூ ரெட் அப்படின்னு கேட்டா உங்களுக்கு தெரியணும், சரி? அண்ட் தேர்ஃபோர் டோன்ட் பிளஃப் அரவுண்ட். ஏதோ ஒன்று ரேண்டமா போட வேண்டாம். ஓரளவுக்கு உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்ல இருக்கோ அதை போடு. ஃபார் எக்ஸாம்பிள், சம் வுட் சே, சார் எனக்கு இந்த லாஸ்ட் 1 இயர்ல நான் என்ன பண்ணேன் அப்படின்றது எனக்கு அளவுக்கு ஐ டு நாட் நோ வெதர் ஐ ஆக்சுவலி பர்சியூ a hobby or not அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஃபார் தோஸ் பீப்புள், அட்லீஸ்ட் டு யூ ஹாவ் அ கீன் இன்ட்ரெஸ்ட் இன் அ பர்டிகுலர் திங்? சார் எனக்கு மியூசிக் கேட்க பிடிக்கும், ஸ்பெசிஃபிக்கலி இந்த மாதிரி மியூசிக்கை நான் நிறைய ரிசர்ச் பண்ணி பார்ப்பேன்,
சர்ச் பண்ணி பார்ப்பேன். ஐ ஆல்வேஸ் அப்டேட் மை செல்ஃப் வித் தீஸ் டெக்னாலஜிக்கல் ஸ்டப்ஸ் எனக்கு பார்க்க பிடிக்கும். ஐ ஐ விசிட் பார்க்ஸ், நேச்சர் பார்க்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நேச்சர் வாக், டூயிங் நேச்சர் வாக் இஸ் சம்திங் தட் ஐ ப்ரிஃபர். யோகா இஸ் சம்திங் தட் இன்ட்ரெஸ்ட் மீ. அட் ஹிட்டிங் த ஜிம் இன்ட்ரெஸ்ட் மீ. நிறைய இருக்கு. சரியா? இது எதுக்காகன்னு சொன்னா, சம்டைம்ஸ் டு ஹாவ் அ கான்வர்சேஷன் வித் உங்களோட பர்சனாலிட்டி அப்படின்றதுல உங்களுக்கு ஒரு ஜென்ரலான ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையான்னு செக் பண்றதுக்கு தானே தவிர, மற்றபடி இட் இஸ் நாட் டு கேஜ் யுவர் காம்பிடன்ஸ். சரியா? அதனால இதுல நிறையாவும் ஃபில் பண்ணாதீங்க. டோன்ட் கோ ஃபார் இன்டெலெக்சுவல், ரொம்ப டு சவுண்ட் இன்டெலெக்சுவல். சரியா? சம் வுட் பி ஜஸ்ட் கிவிங் a hobby to sound intellectual. சரியா? They would say that I have a keen interest in pursuing foreign affairs அப்படின்னு. ஃபாரின் அஃபேர்ஸ், இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ்ல எனக்கு கீன் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. நம்ம ஏதோ ஒரு பிஎஸ்ஐஆர்லயோ இல்லை வேற ஏதோ ஒரு இதுல நம்மளுக்கு இப்பதான் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் என்ன நம்மளுக்கு படிச்சுட்டு இருப்போம். அதை வச்சுட்டு ஐ ஹாவ் கீன் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் சின்ன வயசுல இருந்தே இல்ல அது ஏதாவது படிக்கிற ஒரு பழக்கம் இருக்கு, டிஃபென்ஸ் ரிலேட்டடா படிக்கிற ஒரு பழக்கம் இருக்குன்னா அதை கூட நீங்க போடலாம். பட் டோன்ட் ட்ரை டு ரைட் சம்திங் ஜஸ்ட் டு சவுண்ட் லைக் அன் இன்டெலெக்சுவல் பர்சன். சரியா? இது ரொம்ப ரொம்ப பார்த்து கேர்ஃபுல்லா பண்ணுங்க. அண்ட் இதுல ஐ டோன்ட் நோ வெதர் இட் வாஸ் அன் எரர் ஆர் சம்திங் எல்ஸ். ஸோ இங்க லாங்குவேஜஸ் பொறுத்த அளவுக்கு இதுல பாத்தீங்கன்னா எங்களுக்கு இப்படிதான் வருது. ஸோ ரீட் ஒன்லின்றப்ப ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணும். ஸ்பீக் ஒன்லி, யூ கேன் சூஸ் எனி திங். ஃபார் எக்ஸாம்பிள் ஹியர் ஃபர்ஸ்ட் காலம்ல என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு சொன்னா, ஐ கேன் ரீட், ஐ கேன் ரைட் அண்ட் ஐ கேன் ஸ்பீக் தமிழ். ஓகே, ஸோ தமிழ்ன்றது ஐ கேன் டூ ஆல் ஆஃப் திஸ். ஐ கேன் ரீட் அண்ட் ஸ்பீக் Hindi. Or let's say I can read, write and speak Tamil as well as Hindi. Right? So இது ரெண்டுமே நீங்க ஒரே காலம்ல ஃபில் பண்ண முடியாது அப்படின்றதுனால அடுத்து செகண்ட் இதுல யூ கேன் அகைன் ஆட். சரி, ரீட், ரைட் அண்ட் ஸ்பீக் ஹிந்தி அப்படி கூட நீங்க இது பண்ணலாம். பட் இந்த மூணு மட்டும் இதுல மூணுல ஏதாவது ஒன்று ஃபில் பண்ணிட்டு ஆடுன்னு போட்டா வரல. அண்ட் தேர்ஃபோர் இந்த எக்ஸாமினேஷன் பாஸ்ட்ன்றதை கண்டிப்பா ஃபில் பண்ற மாதிரி இருக்கு. And therefore, I do not know whether specific examinations or not. How do you prove that you can read, write, and speak? Because you have written your examinations, isn't it? Your examinations, school level examination, or for example, certain second language, Hindi la irukna, idla Rashtra Bhasha, the language certificates you may get. That also you can put it here. So yeah, so this shouldn't be a deal breaker. So just go with this. Now coming to the most difficult and the lengthiest part, especially to be filled by OBC candidates. I think for EWS candidates also, it would be similar to this. நிறைய details fill பண்ற மாதிரி இருக்கும். EWS பொறுத்த அளவுக்கு you have to fill the details that you don't own. அந்த 5 ஏக்கருக்கு மேல all the conditions that are required for qualifying as an EWS, அந்த டீடைல் எல்லாமே கேட்டிருக்கிறாங்க. Similarly, OBC-க்கும் you may secure a document. அதை தாண்டி உங்களோட வெல்த் எவ்வளோ, உங்களோட இன்கம் எவ்வளோ, ஆல் ஆஃப் திஸ் ஹாவ் டு பி புட் அப் இன் திஸ் annexure. சரியா? ஸோ இந்த ஓபிசி ப்ரோஃபார்மா ஆர் தி ஓபிசி annexureன்றது லாஸ்டா வருது. இஃப் யூ ஆர் ஓபிசி கேண்டிடேட், இதுல நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா உங்க ஃபாதர் என்ன பண்றாங்க, அவங்களுக்கு பேன் நம்பர் இருக்கா, இது எல்லாத்தையுமே பண்ணணும். ப்ரொஃபஷன் ஆஃப் த ஃபாதர், ஃபார் எக்ஸாம்பிள் டீச்சரா இருக்காங்க அப்படின்னு சொன்னா, தென் இதுல எதுல வேலை பார்க்குறாங்க, சர்வீஸ்ல இருந்தாங்களா இல்லையா, ஃபார் எக்ஸாம்பிள் ரிட்டையர்டா இருந்தாங்களா. சரி, அண்ட் ஃபார் தோஸ் ஒருவேளை டிசீஸ்டா இருந்தா கூட நீங்க ஃபர்ஸ்டே வந்து பேரண்டல் இன்ஃபர்மேஷன்ல உங்க ஃபாதர் வந்து டிசீஸ்ட் அப்படின்னு நீங்க போட்டுட்டா கூட, அகெயின் இன் திஸ் ஓபிசி ப்ரோஃபார்மா யூ ஹாவ் டு ஃபில் திஸ் டீடைல். சரியா? அப்போ வாஸ் இன் சர்வீஸ்னா எஸ், வாஸ் இன் சர்வீஸ் எஸ். ஸோ அதில் என்னவா இருந்தாங்க, எந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்தாங்க, அதெல்லாம் பண்ணணும். அண்ட் ஆல்சோ இன்கம் டீடைல்ஸ், சேலரியிலேருந்து எவ்வளோ வந்துச்சு இந்த வருஷம், அதுக்கு முந்தின வருஷம், ஆல் த கன்சிக்யூட்டிவ் இயர், ஹவு மச் சேலரி, இன்கம் ஃப்ரம் அக்ரிகல்ச்சர் எவ்வளோ. ஸோ எவ்ரி திங் ஹேஸ் டு பி ஃபில்டு. ஓகே, 000 அப்படின்னா, let's say for your mother and for your father separately you have to fill these columns. ITR, சரியா? இன்கம் டேக்ஸ் அசஸ்மெண்ட் சர்டிஃபிகேட், இல்லையா? ஸோ ITR ரிட்டர்ன் சர்டிஃபிகேட் இருக்கும். ஸோ அந்த ரிட்டர்ன்ஸ், இஃப் your father or your mother is an income tax payer, then they have to apply for this ITR
அந்த ஐடிஆரை வச்சு தான் நீங்க கிளைம் பண்ண முடியும் திஸ் இஸ் வாட் யுவர் இன்கம் இஸ். சரியா? அதனால இந்த டீடைல்ஸ் எல்லாம் இந்த சேம் டீடைல்ஸ் யூ வில் பி ஹேவிங் இன் an ஐடிஆர் ஃபார்ம். சரியா? அதுவும் இதுவும் ஒரே மாதிரி இருக்கணும். சார் எங்ககிட்ட ஐடிஆரே இல்லை. சரியா? For those who are going to apply for now, they may say that for this year I do not have an income tax returns, ITR certificate இல்லை, இதுலயும் இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. If you have the ITR, put it yes. Okay. And if you do not have, put it no. No issue. சரியா? ஆனா இங்க என்ன சொல்றாங்கன்னா, if whether you have it அப்படின்னா, I do not have it அப்படின்னு சொன்னா, let's say you put no, then you have to put a tick mark in this. என்ன சொல்றாங்கன்னா, இப்போதைக்கு என்கிட்ட இல்ல, பட் இன்டர்வியூக்கு நான் வந்தா என்னோட ஐடிஆரை கொண்டு வந்துடுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த போன வருஷத்துக்கானது ஐடிஆர்ல இப்ப நீங்க ஆடிட்டரை வச்சு ஃபைல் பண்றீங்கன்னு சொன்னா எல்லாருக்கும் கிடைச்சிருக்காது. அதனால என்ன பண்றாங்கன்னா, you have to be genuinely filling this information and bring an ITR, இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ் இருக்குல்ல அந்த வருஷத்தோடது. இப்போதைக்கு உங்ககிட்ட இல்லைன்னா கூட அப்லோட் பண்ண முடியலன்னா that is not an issue. Just say no and have put for this undertaking. சரி, அண்டர்டேக்கிங் போட்டுட்டீங்கன்னா it is your confirmation that right now I do not have, but I will bring it to the interview stage. சரியா? அதான் இங்க அப்லோட் பண்ண முடியும். ஒருவேளை உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அப்லோட் பண்ணுங்க, or else it is not going to be an issue. சரியா? ஃபைன். அதே மாதிரி வெல்த். சரியா? உங்ககிட்ட எவ்வளோ லேண்ட் ஹோல்டிங்ஸ், ப்ராப்பர்ட்டி, இந்த டீடைல்ஸ் எல்லாமே கேட்டிருக்கிறாங்க லென்த்தியா. ஆல் தோஸ் டீடைல்ஸ் அதுல என்ன கேட்டிருக்காங்க, டு யூ ஹாவ் எனி ப்ரூஃப்? ஃபார் எக்ஸாம்பிள், யுவர் ஃபாதர் இஸ் ஹேவிங் அ லேண்ட். சரியா? is having a land, you know that it is your parents' land, but it has still not been written in the name of your father. சரி, இன்னும் என்ன பண்ணல, இன்ஹெரிட்டன்ஸா இன்னும் வரல அப்படின்னு சொன்னா, டோன்ட் வரி அபவுட் தோஸ் அண்ட் ஆல். உங்க அப்பா பேர்ல என்ன இருக்கோ on those documents which can be attributed to your father's wealth, to your mother's wealth, only for that account for it. மீதி எதையுமே நீங்க நோன்னு போட்டுடலாம். நோ இஷ்யூஸ் so far. ஓகே. ஸோ இதெல்லாம் முடிச்சிட்டீங்கன்னா, after you complete all of this, part 1 is over. சரியா? part 1 is over. ஸோ நான் மறுபடியும் இன்சிஸ்ட் பண்றேன், ஓபிசி annexure இருக்கு அப்படின்னு சொன்னா, ஓபிசி கேண்டிடேட்ஸ்க்கு this OBC annexure will be a very lengthy process. சரியா? but don't be afraid, it can be done. சரியா? கொஞ்சம் ஒண்ணுன்னா ஒரு பார்ட்டா நீங்க பண்ணீங்கன்னா முடிஞ்சிரும். so once this is done, ஓரளவுக்கு மற்ற ப்ராசஸ் எல்லாம் ஈஸியா தான் இருக்கு. சரியா? ஸோ இது எல்லாமே முடிச்சிட்டீங்கன்னா part 1 registration is over. You will have such a similar page, and then part 2 registration. So part 2 registration தான் எக்ஸாமோட டீடைல்ஸ். சரியா? ஸோ இதுல எக்ஸாம் அப்ளிகேஷன்ல நீங்க சிட்டிசன், யூ ஆர் அன்மேரிட், யூ பிலாங் டு திஸ் கேட்டகரி, ஸோ வாட் கிரீமி லேயரா உங்க சர்டிஃபிகேட் நம்பர், ஆல் தட் யூ ஹவ் ரிட்டன் will already be coming here. Educational qualifications and the examination. So here, for which examination you want to be considered in Varrappa, if you just take this drop down, you will have civil services examination, Indian forest examination, and both. சரியா? You have to choose any of these three. Sir, I want to apply only for civil services, not for IOFS. நான் பண்ணுங்க. இப்போ ஒருவேளை நீங்க வந்து சிவில் சர்வீஸ்ல நல்ல மார்க் வாங்குறீங்கன்னா, you will not be eligible to write IOFS. ஸோ பெரும்பாலும் சிலர் என்ன பண்ணுவாங்க, போத்னு அப்ளை பண்ணிடுவாங்க. ஸோ போத்னு வர்றப்ப the same prelims, if you get good marks, with that same marks you will be able to write both your civils as well as your ஃபாரஸ்ட். சரியா? ஸோ அதுக்காக பண்ணுவோம். ஸோ இதுல பார்த்து உங்களுக்கு நீங்க என்ன மாதிரி அட்டெம்ப்ட்ல இருக்கீங்க, வாட் யூ ஹேவ் டிசைடட்ன்றதை வச்சு பண்ணுங்க. பிகாஸ் சிவில் சர்வீசஸ்க்கு எப்படி அட்டெம்ப்ட்ஸ் இருக்கும், நம்பர் ஆஃப் அட்டெம்ப்ட், the same applies for forest also. So many of the candidates, without properly preparing, will just keep continuously applying for both ன்னு அப்ளை பண்ணிடுவாங்க. அடுத்து ஒரு 3-4 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்ப்பாங்க, இன்னும் 2 அட்டெம்ப்ட் தான் இருக்கு அப்படின்னு சொன்னா ஃபாரஸ்ட் அட்டெம்ப்ட்டும் இல்லாமல் போயிடும். சரியா? அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா இதை ஃபில் பண்றது இட் வில் பி பெட்டர். அண்ட் அதே மாதிரி இங்க பார்த்துருக்காங்க பாருங்க, இங்க
இந்த டேட்டை மறுபடியும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கீப் இட் கிளியர். ஓகே, ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் அட்டம்ப்ட்ஸ் மேட். ஸோ சிவில்ஸில் எவ்வளோ அட்டம் கொடுத்துருக்குறீங்க, மெயின்ஸ் எத்தனை டைம் எழுதிருக்கீங்க, அதெல்லாம் வரும். ஸோ மெயின்ஸ் எங்கே எழுத போகிறீங்க? சென்னை. சரியா? ஸோ ஹியர் பேப்பர் 1 இன் வாட் லாங்குவேஜ்? ஸோ பேப்பர் 1 to 5 அப்படின்றது உங்களோட ஜிஎஸ் பேப்பர்ஸ் அண்ட் எஸ்ஏ பேப்பர்ஸ். இதெல்லாம் ஆப்ஷனல் பேப்பர் இது. சரியா? இது வந்து லாங்குவேஜ். இதெல்லாம் பார்த்துங்க. லாங்குவேஜ் மீடியம் ஃபார். ஸோ இந்த லாங்குவேஜ்ன்றது வேற. திஸ் டூ இஸ் த மீடியம் ஃபார் ரைட்டிங் யோர் மெயின்ஸ். சரியா? அடுத்து ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் மீன்ஸ் தட் ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் சே இங்க இங்கிலீஷ் எடுக்கிறீங்க, நீங்க தமிழ் லிட்ரேச்சர் எழுதுறீங்கன்னா த லாங்குவேஜ் மீடியம் வில் பி தமிழ். சரியா? இல்லை சார் நான் வேற ஏதோ ஒரு சோஷியாலஜிவே நான் தமிழ்ல எழுதணும்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக எழுதலாம். விச் மீன்ஸ் ஃபார் ஜிஎஸ் பேப்பர்ஸ் யூ கேன் ரைட் இன் இங்கிலீஷ். ஃபார் அதர் பேப்பர் யூ கேன் ரைட் இன் அதர் லாங்குவேஜ் ஆல்சோ பேஸ்ட் ஆன் ஏ ப்ரிஃபரன்ஸ். தட் இஸ் நாட் அட்வைசபிள் ஃபார் எக்ஸப்ட் ஃபார் தோஸ் ஹூ ஆர் ரைட்டிங் எனி தமிழ் லாங்குவேஜ் அஸ் ஆப்ஷனல்ஸ். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இதுல நீங்க நோன் கொடுத்தீங்கன்னா if you do not hail from these regions then you have to select a language paper. சரியா? ஆனா இங்கிலீஷும் இருக்கும். அது இங்கிலீஷ் இஸ் a compulsory language. Apart from that you have to choose another language. சரியா? This is just for qualification for your mains. அதுல நீங்க தமிழோ let's say கன்னடாவோ தெலுங்கோ whatever you can choose. Yeah, once this is done, so the application part 2 procedureன்றது complete ஆயிருச்சு. So exam detail is over, part 1 over, part 2 over. Now coming to part 3. So part 3 என்ன அப்படின்னு சொன்னா இதுதான் இந்த DAF பெரும்பாலும் இந்த இன்டர்வியூ ஸ்டேஜ்ல தான் இதான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இன்டர்வியூல என்ன லாங்குவேஜ்? ஸோ இங்கிலீஷ். தென் யுவர் ப்ரிஃபரன்ஸ், ஆர்டர் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ். சரி, இது வந்து உங்களுக்கு சும்மா போட்டிருக்கிறேன். we have in our Telegram channel, we'll just give you the link and screenshot also. For Tamil Nadu based candidates க்கு, for Tamil Nadu based candidates the order of preference எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிளா ஒரு டீட்டெயில் நாங்க எந்த இதெல்லாம் கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஐஏஎஸ்க்கு 1, போலீஸ்க்கு 2, ஃபாரினுக்கு 3, அல்லது ஃபாரினுக்கு 2, போலீஸ்க்கு 3. இந்த மாதிரி ஏதாவது நீங்க பண்ணலாம். சார் எனக்கு யூனிஃபார்ம் சர்வீசஸ் எதுவும் எனக்கு பிடிக்காது, ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஸ்ட்ரெயிட் அவே கோ இன்டு தி ரெவென்யூ சர்வீசஸ்னா யூ கேன் ஸ்ட்ரெயிட் அவே கோ ஃபார் ஆப்ஷன் 2. ஸோ இதெல்லாம் இருக்கு. பட் பேஸ்ட் ஆன் த நேச்சர் ஆஃப் தி ஜாப்ஸ் அண்ட் தி சர்வீசஸ் அண்ட் பாப்புலரா யார் யார் எப்படி சூஸ் பண்றாங்கிறத வச்சு ஒரு சின்ன ஒரு ஹெல்ப் பண்ற மாதிரி ஒரு உங்களுக்கு ஒரு கைடா ஆக்ட் பண்ணுன்றதுக்காக ஒரு லிஸ்ட் வச்சிருக்கிறோம். ஸோ அதை நீங்க இந்த சேனல் இந்த யூடியூபோட லிங்க்ல வேணா கொஞ்சம் போய் பாருங்க. Telegram channel and the link இருக்கும். Okay, so the image will be there. If you do not know how to fill, just fill in that order. Okay, so அதுக்கப்புறம் பேக்ரவுண்ட், சோஷியோ எக்கனாமிக் பேக்ரவுண்ட் எல்லாம் இருக்கும். ஸோ எங்க படிச்சீங்க, ரூரலா அர்பனா, காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ், நீங்க காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனை நீங்க கோச்சிங் எடுத்தீங்களா இல்லையா? see if you had taken coaching, be genuine in it. சரியா? கோச்சிங் எடுக்கிறது தப்புன்ற மாதிரிலாம் யாரும் இங்க பார்க்க போறது கிடையாது. and therefore if you have taken coaching, just say that you have opted for coaching. சரியா? எந்த டைம் என்ன கோச்சிங் எடுத்திருக்கீங்களா இல்லையா அப்படின்றதெல்லாம் இருக்கும். and also இங்க 2 ரீசன் why civil services. நீங்க அதில் எடுத்து பார்த்தீங்கன்னா எது ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி, எது செகண்ட் ப்ரையாரிட்டி, பெட்டர் பே, பெட்டர் ஸ்டேட்டஸ், இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும், ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் எல்லாம். ஸோ இதுல நீங்க உங்களுக்கு என்ன வேணுமோ அதை எடுத்து அதில் போட்டுக்கோங்க. ஓகே, ஸோ கோச்சிங் இந்த கோச்சிங் பண்ண மாதிரி. ஸோ ப்ரைவேட் கோச்சிங் இருக்குன்னா இருக்கு. இதுல சார் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு பி கொஞ்சம் கூலா, ஐ வாண்ட் டு பி சீன் பை த இன்டர்வியூ போர்ட். ஸோ ஐ வில் சே நோ நோ நோ, ஐ வில் ஷோ as if I haven't got any coaching at all அப்படின்லாம் நீங்க காட்டணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது. It's not going to be a big disadvantage for you. Okay, fine. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் பண்ணிருங்க. ஸோ ஆப்ஷனல் ஏதாவது மாத்திருக்கீங்களான்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் கூட கேட்பாங்க. ஸோ ஃபில்லிங் திஸ் இஸ் நாட் அன் இஷ்யூ. ஸோ ஆஃப்டர் யூ ஃபில் ஆல் ஆஃப் திஸ் யூ வில் கோ டு த பார்ட் 4. பார்ட் 4ன்றது என்ன அப்படின்னா பேமெண்ட். பேமெண்ட் முடிச்சோடனே யூ ஹாவ் டு சூஸ் the place for a preliminary examination. Then part 4 will be completed. You will be getting a message in your phones and in your emails that the application process is done. அது வராம உங்களுக்கு ப்ராசஸ் முடிஞ்சதாக அர்த்தம் இல்லை. சரி, எனக்கு ஓடிபி வர மாட்டேங்குது,
It is not a problem. Sometimes there is too much rush into the server. அதனால அந்த issues வரும். OTP வரல சார், எனக்கு நான் எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். When I go into the UPSC form, it says that all is completed, but I haven't received my mail. That shouldn't be a concern at all. சரியா? ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் கொஞ்சம் நாளில் அதுவாகவே இந்த சர்வர் எல்லாம் சரியானோடனே உங்களுக்கு வரும். ஸோ எனி queries you can definitely, ஏதாவது ஒரு யூனிக்காக உங்களுக்கு இஷ்யூ இருக்குன்னு சொன்னால் அதை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம், எப்படி இது பண்ணலாம், யூ கேன் ரைட் அ மெயில் டு தி யூபிஎஸ்சி. ஸோ கேர்ஃபுல்லாக இதை ஃபில் பண்ணுங்க, பயப்பட தேவையில்லை. யூ ஈவன் ஹாவ் அ கரெக்ஷன் விண்டோ. ஏதாவது ஒன்று ரெண்டு ஜென்யூனாக தப்பு ஆயிடுச்சுன்னா கூட நம்ம அந்த எக்ஸாம் அப்ளிகேஷன் முடிஞ்சு கொஞ்ச நாளில் நம்மளால என்ன பண்ண முடியும், அதை கரெக்டும் பண்ணிக்க முடியும். ஸோ டோன்ட் பேனிக். அஃப்கோர்ஸ் இட்ஸ் a very exhaustive and a complex process மாதிரி தான் இது தெரியுது. பிகாஸ் இட்ஸ் அன்லைக்லி வாட் ஹஸ் ஹேப்பன் டில் நவ். இன்ன வரைக்கும் நடந்த மாதிரி கிடையாது, ரொம்ப காம்ப்ளெக்ஸா இருக்கு. அதனால நிதானமா இதை ஃபில் பண்ணுங்க. ஸோ இஃப் யூ ஹாவ் எனி queries, ஏன்னா அங்க ஓபிசி அப்படின்ற ஒரு கேட்டகரியில வச்சு என்ன மாதிரிலாம் வருது அப்படின்னு சொல்லி ஃபில் பண்ணோம். ஸோ உங்களுக்கு ஏதாவது யூனிக்கா ஏதாவது ஒரு காலம் வருது, அதை எப்படி ஃபில் பண்ணணும்னு தெரியல, என்ன ஃபில் பண்ணணும்னு தெரியலன்னா do let us know. You can call us and you can have your queries resolved. சரியா? So all the best and thank you. And we also have we are launching from this Monday a 100 days program which you can come and even attend. ஒரு 100 days ப்ரோக்ராம்ன்றது 100 days study challenge ன்னு ஒன்று ஆரம்பிக்கிறோம், where you have to study for 3 hours and we'll be giving a test for 2 hours. சரியா? So specific subjects எல்லாம் இருக்கும். About the program details, you can find it in the description also. So all the best. Fill your applications. If you have applied for OBC and OBC is getting delayed, ஒரு இஷ்யூவும் கிடையாது. Make sure that you get it before the 11th. 11th அன்னைக்கே போய் வாங்க வேண்டாம். பெரும்பாலும் next week or February 5-6 குள்ள நீங்க எல்லா ப்ராசஸையும் முடிக்க பாருங்க. அண்ட் ஆல்சோ சம் ஹேவ் அ query, சார் நான் சென்னைன்னு ஆப்ட் பண்ணாம கொஞ்சம் டிலே ஆயிடுச்சுன்னா எனக்கு சென்னை கிடைக்காம போயிருமா? இன் ஆர் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த லாஸ்ட் 7-8 years we haven't felt any kind of discrepancy here. ஏன்னா மற்ற எக்ஸாம்ஸ் மாதிரி ரொம்ப ஹியூஜ் நம்பர்ஸ் ஒன்றும் இங்க வரப்போறது கிடையாது. அதனால என்ன அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு சென்னை சென்டர்ஸ்னா கண்டிப்பா சென்னை ஆப்ட் பண்ணி கடைசி நாள் ஆப்ட் பண்ணா கூட you will be definitely getting your examination center in Chennai. சரியா? So with this I'll conclude. So if any queries or any doubts ஏதாவது இருந்துச்சுன்னா feel free to reach us.